நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7338824242. எங்களுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் AP முருகானந்தன் அவர்கள், எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் சண்முகநாதன், ராஜேஷ்குமார், நாங்கள் எல்லாம் எங்களுடைய மாநில இளைஞர் அணியினுடைய ஐசிபியினுடைய மாநில செயலாளர் பிரவீன்ராஜ் அவர்களை அராஜகமாக அவருடைய வீடு புகுந்து அவரை தாக்கி அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். அதை அவருடைய எந்த வகையான பாதிப்பு அவருக்கு ஏற்பட்டது என்பதை அவருடைய நேரடியாக அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காகவும் அவரை பார்த்து ஆறுதல் சொல்லுவதற்காகவும் வந்தோம். இந்த நிகழ்வு என்பது முதலமைச்சர் இன்றைக்கு மிகுந்த பயத்தில் இருக்கிறார் என்பது தெரிகிறது. தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சாதாரணமாக பதிவுகள் போடுவதற்கு கூட இவ்வளவு பெரிய அளவிற்கு ஒரு நாள் முழுவதும் ஒரு SP, 2 DSP, 6 இன்ஸ்பெக்டர், 7-8 சப் இன்ஸ்பெக்டர்கள், நூற்றுக்கணக்கான போலீஸை வைத்து அவர் வீடுகளெல்லாம் புகுந்து வீட்டில் இருந்து அவரை இழுத்து வந்து அவர் உடல்நிலை அடித்து கொண்டு போய் காவல் நிலையத்தில் வைத்து அதற்கு பின்பு மாலையிலே கோர்ட் டைம் முடிந்ததற்கு அப்புறம் கொண்டு போய் மாஜிஸ்ட்ரேட் போலீஸ் சொல்லி அதுக்கப்புறம் அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். என்ன அவர் செய்தார்? ஒரு பதிவு செய்து போட்டார். என்ன பதிவு போட்டார்? ஒரு ரயில் தண்டவாளத்தில் கொண்டு வைத்திருக்கிறார்கள். அந்த செய்தி வந்த போது அந்த செய்தியை இது தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கிறவருடைய ஆட்சியில இப்படித்தான் தீவிரவாதம் இருக்கு சொன்னார். அது என்ன தவறு? காரணம் ஆதரவு அளிக்கிறார்களாகத்தானே இருக்கிறார்கள். அது கண்கூடாகவே இன்றைக்கு வெளிவந்திருக்கிற செய்தியில் தமிழகத்துடைய காவல்துறை தவறை செய்கிறது என்பதை காவல்துறையுடைய உச்சபட்ச அதிகாரி, காவல்துறையுடைய தலைமை DGP ஒத்துக்கொண்டிருக்காரு. அன்அபிஷியலாக அதிகார வரம்புக்கு மீறி தனிப்படைகள் அமைத்திருப்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். அப்ப தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டு காலமாக 2021 இருந்து அதிகாரிகளுடைய அதிகாரமிக்கவர்களுடைய ஆலோசனை இல்லாமல் கூட காவல் நிலையங்களை தனிப்படை இயங்கி இருக்கிறது. அப்படி இயங்கி இருக்கிற தனிப்படையைத்தான் இன்றைக்கு கலைத்திருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக தனிப்படைகள் கலைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதிகாரம் இல்லாமல் இந்த தனிப்படைகளை அமைத்து இதுவரை நடைபெற்ற குற்றங்களுக்கு எல்லாம் யார் பொறுப்பு? காவல்துறைக்கு பொறுப்பேற்றக்கூடிய முதலமைச்சர் தானே பொறுப்பு. ஆக இன்றைக்கு காவல்துறையுடைய DGP அவருடைய தலைமை அதிகாரி அவர்களுடைய அறிவிப்பு என்பது முதலமைச்சர் மீது அவர் போட்டிருக்கிற FIR, முதலமைச்சர் மீது அவர் குற்றப்பத்திரிகை போட்டிருக்கிறார் என்பதைத்தான் சொல்ல முடியும். காரணம், காவல்துறையினுடைய உயரதிகாரியாக இருக்கிறவர் எப்படி நீ அடிப்படையை அமைப்பதை இப்பொழுது கலைக்கிறேன் என்று சொல்கிற போது அவர்கள் யார்? உங்களுடைய அதிகாரம் இல்லாமல் யார் இந்த தனிப்படைகளை அமைத்தார்? ஆக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றுதான் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நடந்திருக்க முடியும். ஆக முதலமைச்சர் இதிலே நேரடியாக தொடர்பு வைத்திருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆக இப்படிப்பட்ட பெரும் நிலவுகளை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு சாதாரண இளைஞன், ஒரு 24 வயது இளைஞனை இப்படி கொண்டு வந்து சிறைச்சாலையில் அடைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆக எந்த பயத்தில் இருக்கிறீர்கள்? ஆக ஊடகங்கள்ல எதுவும் வரக்கூடாது, செய்தியாளர்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது, அது மூலமாக நாட்டு மக்களுக்கு எதுவும் வரக்கூடாது, எந்த செய்திகளும் தெரியக்கூடாது. அதிலே மட்டும் கவனமாக இருக்கிறார்களே தவிர நிகழ்வுகளை, தவறுகளை தடுக்க வேண்டும் என்ற கவனம் முதலமைச்சருக்கோ காவல்துறைக்கோ இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. நாங்கள் சட்டமன்றத்தில் நீதிமன்றத்தில் எங்களை பொறுத்தவரை சட்டமன்றத்திலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பேசுவோம் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். அதே போல நீதிமன்றத்தில் வாயிலாக அவரை எப்படி வெளியே கொண்டு வர வேண்டுமோ அப்படி நாங்கள் வெளியே கொண்டு வரத்தான் செய்வோம். நாங்கள் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு இளைஞனுக்கு பின்னாலும், பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு நிர்வாகிக்கு பின்னாலும்
எங்கள் இயக்கம் இருக்கும். அதை நிரூபிக்கின்ற வகையிலே தான் அவரை ஒரு சாதாரண தானே கை சேர்க்கால் என்றெல்லாம் இல்லாமல் ஒரு பொதுச் செயலாளரை அனுப்பி அவரை பார்க்க வைக்கிற அளவிற்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி இயங்கிக் கொண்டது. 5 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறது, அவன் வீட்டுக்கு பால் ஊத்திக்கிட்டு என்ன பால் ஊத்துறதுன்னா என்ன, அவன் வீட்டு அவன் குடும்பத்துக்கே பால் ஊத்தி அவனுக்கு கொண்டு விட்டு அவனுக்கு பால் துறையில கொண்டு போய் வேலை கொடுக்கறது, இதெல்லாம் நாடு பார்த்துக்கிட்டு தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது முழுமையான விவரங்கள் தெரியும், ஒழுங்கா விவரங்கள் தெரியாம அது பதில் சொல்ல முடியாது. காரணம் என்ன, எந்த வகையில எந்த கல்லூரியில இருக்காக போனாங்க, ஜலசேத்துல அப்படி ஏதாவது ஆர்டர் இருக்கா, அப்படி எல்லாம் இருக்கிற மாதிரி இல்லை. திருமண குற்றவாளிகள் ஜெயில ஒருத்தர் இருந்தாரு, அவருடைய மகனை சேர்த்தக்கூடாதுன்னு சட்டம் இல்லை. ஆனா அதே நேரத்துல நடைமுறையில என்னங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா சில ஊடகத்துறையில இருக்கிறவங்களும் சில பேர் ரொம்ப அதிகமா நினைக்கிறாங்க. அது சமூக ஊடகத்துல இருக்கிறவங்க அவங்கதான் உலகம்னு நினைக்கிறாங்க சில பேர். அதெல்லாம் அதுக்கெல்லாம் நாங்க பட்டு ஒண்ணு பதில் சொல்லிட்டு இருக்கிற போது என்ன, பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு பின்னாடியே மட்டும் இருக்குதுன்னு இல்ல, பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளுக்கு பின்னாடி இருக்கு. என்ன இந்த அஜித்குமாரோட லாக்அப் மரணத்துல ஏற்கனவே புகார் பட்டவர்த்தனா ஒத்துக்கிட்டாருங்களா டிஜிபி? தனிப்படையை கலைக்க, நாடு முழுவதும் இருக்கிற தனிப்படையை கலைக்க வேண்டும் என்று அறிவிப்பு வெளியிடப்படுகிறது என்றால் இந்த தனிப்படை அமைக்கப்பட்டதே தவறு, இல்லீகல், சட்டப்படி இல்லீகலாக அமைத்திருக்கிறார்கள். டிஎஸ்பி தலைமையில தான் அமைக்கணும். அதனுடைய நடைமுறைகள்லாம் இன்ஸ்பெக்டர் மூலமாக தான் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். எஸ்பிக்கு தெரியாம எந்த தனிப்படையில் இருக்கக்கூடாது என்றெல்லாம் கூட சொல்லுகிறவர்கள். எஸ்பிக்கு தெரியாம, டிஎஸ்பி தெரியாம, இன்ஸ்பெக்டர் தெரியாம இயங்கி இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டிருக்காங்க. இல்ல, அந்த புகார்லயே உண்மைத்தன்மை இல்ல அப்படிங்கும் போது புகார்தாரர் மீது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, புகாரில் உண்மை இருக்கிறது இல்லை என்பது அவர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை. பின்னாலே ஒவ்வொரு சட்டப்படியான விவகாரங்கள் வரும்போதும் அதை பற்றியான முடிவுகள் வரும். ஆனா அதை நாங்க கமெண்ட் முடியாது. இப்போ ஒட்டுமொத்தமா காவல்துறை இன்டிசிப்ளின் தான் இருந்துச்சு. ஒழுங்கு கட்டுப்பாட்டை மீறிய துறையாக, கட்டுப்பாட்டை கொடுக்க வேண்டிய காவல்துறை, சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை, நாங்களே சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற இடத்துல இல்லை, நாங்களே எங்களுக்கே தெரியாமல் தனிப்படைகள் அமைத்து விட்டார்கள், அந்த தனிப்படைகளை எல்லாம் கலைக்கிறோம் என்று சொல்லுகிற நிலை வந்த ஒரு பாடு. இதற்கு பிறகு ஒரு நிமிடம் கூட காவல்துறைக்கு பொறுப்பேற்கக்கூடிய முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. காவல்துறை அவங்களே போய் என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னது சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னொரு ஏடிஜிபி இந்த இதனுடைய கடத்தல் வழக்குல 2 பேரும், நீ ஏடிஜிபி சொன்னீங்கல்ல, அதுல ஒரு பெண் ஏடிஜிபி ஆனந்த் சொல்லிடுவார். அவரே சொன்னது அதாவது காவல்துறை இப்பொழுது நகைப்புக்குரிய விவகாரமாக அதிகாரிகள் அவங்க சிரிப்பு போலீஸ் ஆயிட்டாங்க. வடிவேல் சொல்ற மாதிரி சிரிப்பு போலீஸ். ஏடிஜிபியே போய் எனக்கு உங்க பாதுகாப்பு இல்லை, அப்புறம் ஒரு ஏடிஜிபி கன்விக்ட் ஆகுறாரு, இன்னொருத்தர் நீதிமன்றத்துல ட்ரெஸ்ல போய் நிக்கிறாரு. ஏய், நீ அக்யூஸ்டடா, உன்னை போய் இங்கே கைது பண்றேன் ஜெயராமன், நம்ம ஊர் எஸ்பி எடுத்து தான் என்ன உனக்கு இங்கே கைது பண்றோம்னு சொல்ல வேண்டிய நிலைமை. இதெல்லாம் காவல்துறையினுடைய ஒழுங்கீனத்திற்கு ஒட்டுமொத்தமா மேய்ப்பவன் எப்படியோ அப்படிதான் இருக்கு. மற்றது தலைவன் எப்படியோ அதுதான். இங்கே தலைவன் தவறு, காவல்துறையை பொறுப்பேற்றுக்கிற முதலமைச்சர் தவறு, தவறானவர், தவறான நடவடிக்கை உள்ளவர், தகுதியற்றவர், தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை சரியாக செலுத்த இயலாதவர், இயலாமையின் உச்சகட்டத்திலே இருக்கக்கூடியவர். ஆகவே அவருடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை இப்படித்தான் இருக்கும்.